வணக்கம் நண்பர்களே. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருக்கு தோழியாக, உறுதுணையாக, தனிப்பட்ட முறையில் ஒரு நண்பராக இருந்தவர் தான் சசிகலா. அந்த வழியில் வந்தவர் தான் டிடிவி தினகரன். அதற்கப்புறம் மற்றவர்கள், ராவணன், அது இதுன்னு ஏகப்பட்ட பேர். இப்போது ஓபிஎஸ் கூட சசிகலாவால் வந்தவர் அல்ல, இருப்பினும் ஜெயலலிதாவால் நேரடியாக நம்பிக்கைக்குரியவராக ஒரு நம்பிக்கையை பெற்றவர். இவர்கள் இப்போது அதிமுகவில் இருந்து விலகி இருக்கிறார்கள் சட்டப்படி. ஆனால் நாங்கள் தான் ஒரிஜினல் அதிமுக என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு சென்றதுக்கான காரணம் என்ன? வருமானத்திற்கு அதிகமான சொத்து. யாருக்காக ஒரு சொத்து சேர்த்தார்? தன் ஒரு மனுஷிக்காகவா? பின்னால் இருந்து இயக்கிய மாஃபியா கும்பல் தமிழகம் முழுவதும் தனக்கேற்ற அரசு அதிகாரிகள் உயர் பதவிகளில் அமர வைத்து அந்த வரி வருவாயை சூறையாடி, அந்த சூறையாடிய பணத்தில் சொத்துக்களை வாங்கி குவித்தது யார்? சசிகலா. சொன்னது நான் இல்லை, நீதிமன்றம். இவருடைய பங்களிப்பு இருக்கிறது என்று. ஆனால் நீதிமன்றத்தால் ஒன்றை குறிப்பிட இயலவில்லை. காரணம், இந்த ஜெயலலிதாவை எப்படி செய்ய தூண்டியது சசிகலா தான் என்று. இப்படி அடுத்தவர்களை தவறு செய்ய தூண்டி அந்த தவறுகளின் மூலமாக சொத்து சேர்த்து இருப்பவரை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று சொல்கிற செங்கோட்டையன் ஒரு அறிவாளியா, சிந்திக்க தகுதியுள்ள ஒரு மனிதனா? அவருடைய பேச்சுக்களை நாம் கேட்டு இவர்களையெல்லாம் திரும்ப அழைக்க வேண்டும். சரி, இன்னொன்றையும் பாருங்கள். ஓபிஎஸ் என்று அழைக்கப்படுகிற பன்னீர்செல்வம் என்ன செய்கிறார்? யாரை எதிர்த்தாரோ அவரிடம் போய் நிற்கிறார். இப்போது கூட தன்னை யாருக்காக இந்த அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கட்சியின் தலைவரை போய் சந்தித்து ஒரு போட்டோ எடுத்து போடுறாரு. அப்போ இது டிமாண்ட் பண்ணுறது, என்னை சேர்த்துக்கலாம் அங்கே போயிடுவேன் அப்படின்னு. அதை வச்சுக்கிட்டு இந்த செங்கோட்டை மாதிரி ஆட்கள்லாம், இவரெல்லாம் சீனியர்னு சொல்லுங்கள், ஓகே. 71 எம்ஜிஆர் கூட இருந்தார், எம்ஜிஆரோட அப்பாவோட இருந்தாருன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே. எந்த சிந்திக்கும் திறனும் அவரிடம் இருப்பதாக தெரியவில்லை. இப்படி மாஃபியா கும்பலையும் கூட்டு களவாணிகளையும் இப்படியெல்லாம் சொல்வதில் ஒன்றும் தவறில்லை. இதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் பொதுமக்களிடம் போய் கேளுங்கள், வண்டியாக கொடுப்பாங்க ஆதாரங்களை. அதனால் இந்த மாஃபியா கும்பல் கூட்டு கொள்ளைக்காரர்களை இணைத்து அதிமுகவை பலமாக்கி விடலாம், அதன் மூலம் தேர்தலில் வென்று விடலாம் என்று நினைப்பது மகா முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்தை செய்வதற்கு ஒரு சீனியர் தலைவர், இதற்கு ஒரு கூட்டம். ஐயா, நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.